வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். அருள் நிறைந்தது, இருள் மறைந்தது, ஒளி வெள்ளம் ஒளி வெள்ளமே, ஒளி வெள்ளம் ஒளி வெள்ளமே. இயேசுவே ராஜனே, போற்றுவேன் புகழுவேனே. இயேசுவே ராஜனே, போற்றுவேன் புகழுவேனே. வறண்ட நிலமதிலே புது பூக்கள் மலர்கின்றன, காய்ந்த மரமதிலே இளம் துளிர்கள் மலர்கின்றன. இங்கே தேவன் அங்கே அருள், அதை உணர்ந்ததாலே ஒளி வெள்ளமே. எங்கே தேவன் அங்கே அருள், அதை உணர்ந்ததாலே ஒளி வெள்ளமே. வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். அருள் நிறைந்தது, இருள் மறைந்தது, ஒளி வெள்ளம் ஒளி வெள்ளமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று தூய ஆவியின் துணையும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 66, 16, 17, 18. கடவுளுக்கு அஞ்சி நடப்பவன் அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததனைத்தையும் எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாடம் என் வாய் திறந்தது, அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் 2, 29, 3, 6. திருப்பாடல்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். யோவான். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 1, 29, 34. இதோ கடவுளின் செம்மறியாம் இவரே உலக பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவருடைய மிதி அடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று யோவானும் இயேசுவும் அந்த சந்திப்பில் சீடர்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைப்பதன் வாயிலாக தந்தை கடவுள் நம்மீது பொழிந்துள்ள அன்பை நினைத்து பார்க்க புனித யோவான் கேட்டுக்கொள்கிறார். இந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் இழந்து சோர்வடையக்கூடாது. நாம் குழந்தைகளாக மாறி குழந்தைகளாக ஜெபித்து தந்தையின் குழந்தைகளாக நடந்து கொள்ள வேண்டும். நமது ஆன்மீகம் அன்பினால் வரையறுக்கப்பட வேண்டும், பயத்தால் அல்ல. கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்க நம்மை தூண்டும் ஆவியால் நாம் தூண்டப்பட அனுமதிக்க வேண்டும். நம் தந்தைக்கு மற்ற குழந்தைகளும் உள்ளனர். அவர்களும் நம் சகோதர சகோதரிகள். நாம் அவர்களுடன் இணைந்து எங்கள் தந்தையே என்று மன்றாடி நற்கருணைக்கு முன் அமைதியின் அடையாளத்தை பரிமாறிக்கொள்கிறோம். நாம் அனைவரும் அவர்களோடு இணைந்து உலகின் பாவங்களை போக்கும் கிறிஸ்துவை தொடர்ந்து அறிவிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு உணவாகவும் உயிர் மூச்சாகவும் நம்மை வாழ வைத்து கொண்டு வருகிறது. பாருங்கள், இயேசு பிறந்தப்போ ஏரோது கலங்கினான், மக்களும் கலங்கினார்கள் என்று நாம் படிக்க கேட்டோம் நாம் நற்செய்தியில். அந்த கலக்கம் என்பது எதற்கு கலங்குகிறது? இறைவன் என்பதால். அவனுடைய சூழ்ச்சியின் மித்தம் பாருங்கள், அவன் வந்த அந்த ராஜாக்களை, அவரை சந்திக்க வந்த ராஜாக்களே, அந்த 3 பேர் அவர்கள் வந்து கேட்குறார்கள், ஞானிகள், எங்களிடம் இது போல் ஒரு அறிக்கை வந்தது, வானில் அறிகுறி தோன்றியிருக்கிறது, இதுபோல் அவரை நாங்கள் பார்க்க செல்கிறோம். அவன் சூழ்ச்சியின் மித்தம் சொல்கிறான், பார்த்து கொண்டு வந்து என்னிடம் அறிக்கை சொல்லுங்கள், நானும் போய் காண வேண்டும் என்று. அந்த அவனுடைய வெறி, அவனுடைய ஆளுமை, அவனுடைய ஆட்சி, இது இன்று நம் மத்தியிலும் இருக்கிறது. நான் பெரியவன், நான் தான் செய்ய வேண்டும், நான் தான் முடிவெடுக்க வேண்டும், நான் சொல்வது போல் நான். ஒரு நாள் இவை நான் என்ற அகங்காரம் அழியும். நான் என்று சொல்பவர்கள் இதுவரை வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை.
நாம் என்று சொல்பவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் என்பதை விட்டுவிட்டு, நான் என்பதை விட்டுவிட்டு நாம் என்பதில் வாழ்வோம். ஏரோதைப் போல் அல்லாமல், என்ன ஒரு கொடூரமான புத்தி கொண்டவன்! அதான் கடவுள் சொல்கிறார் பாருங்க, கலங்காதே அஞ்சாதே நான் உன் கடவுள் என்று. ஆனால் அவனுடைய உள்ளம் கலக்கமுற்றது என்று விவிலியம் சொல்கிறது. அந்த நாட்டு மக்களும் அந்த ஊர் மக்களும் கலங்கினார்கள் என்று. ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் தவறு செய்கிறார்கள், கலங்குகிறார்கள். அதனால் நாம் இறைவனோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் போற்றி புகழ்ந்து துதிக்கும் இவ்வேளையில் நாம் இறைவனோடு இணையும் அந்த வாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரோடு இணையும் அந்த ஒரு வரம் நமக்கு பெரும் பொக்கிஷம். அந்த வார்த்தைகள் நமக்கு பெரும் பொக்கிஷம். அதை மனதில் நிறுத்தி அதன்படி வாழ முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இன்றைய நீதிமொழிகள் 26, 16, 17, 18 சொல்வது போல, உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களி கூறும். வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. இதோ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு, நாங்கள் ஏரோதைப் போல் அல்லாமல், ஏரோதைப் போல் கொடூரமான மனதை கொண்டவர்களாக அல்லாமல், எங்களுக்கு உம்முடைய மனதை தந்தமைக்காக, வார்த்தை தந்தமைக்காக, எங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மன்றாட்டை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.